this is Varsha. Welcome to my channel. ஸோ இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த vlog வந்து அப்படியே லைக் பேசி ரெக்கார்ட் பண்ணுறேன். எப்பவுமே நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பேன் பண்ணி வச்ச வீடியோவுக்கு. ஸோ இந்த ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த vlog இட்ஸ் ஆல் கோயிங் டு பி அபவுட் டே இன் மை லைஃப் vlog, சண்டே vlog. ஸோ என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தான் இந்த vlog வரப்போகுது. ஐ ஹோப் யூ வில் guys will like it. I think so. I'm not sure about it, but I like நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் எப்படி வரப்போகுது vlogன்னு சொல்லிட்டு. ஸோ யா, subscribe and like, share, comment, go and check it out the video. Bye. இது வந்து சண்டே மார்னிங் ஒரு 8 o'clock இருக்கும். கத்திரிக்காய் பச்சை மிளகாலாம் போய் மேலே பறிச்சுட்டு வந்தாங்க டெரஸ் கார்டனிங்லேருந்து எங்கள் டேடியும் அக்காவும். ஸோ நிறைய பச்சை மிளகா தான் வந்துருந்தது. அதுக்கப்புறம் அன்றைக்கி மார்னிங் வந்து சப்பாத்தி அண்ட் சிக்கன் சால்னா. நான் தான் கேட்டிருந்தேன் சிக்கன் சால்னா, ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் நான் அந்த ரெசிபி கண்டுபிடிச்சேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் மாவெல்லாம் பிசைஞ்சிட்டு இருந்தேன் சப்பாத்திக்கு. அதுக்கப்புறம் வந்து இதுதான் அந்த சிக்கன் சால்னா. மேபி இதில் உங்களுக்கு அவ்வளோ அப்பிடைசிங்காக தெரியாது, பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எங்கள் மம்மி வந்து எக்கும் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி 3 சப்பாத்தியும் 2 சப்பாத்தியும் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் நான் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவேன். ஸோ இன்னைக்கு என்ன லஞ்சுக்குன்னா பிரியாணி வர்ஷினி தான் செய்ய போறா. ஸோ தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டா. அப்புறம் ரைஸ் எல்லாம் ஊற வச்சுட்டா. இதெல்லாம் எல்லாமே பண்ணிட்டு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வேலை. சிக்கன்லாம் ஏதோ மசாலா போட்டு இது பண்ணி வச்சிருக்கா. இந்த இது வச்சுட்டா, பெரிய டபரா வச்சுட்டா. டபரா கேமரால உங்களுக்கு பெருசா தெரியும், தள்ளி வந்து காட்டுறேன். ரொம்ப குட்டி டபரா இது. ஆனா இப்ப கிச்சன் ஃபுல்லா மெஸ்ஸியா தான் இருக்கு. கொஞ்சம் இது சண்டே ஆல்மோஸ்ட் எப்பவுமே இப்படிதான் இருக்குமே. ரஷினி இன்னைக்கு என்ன பிரியாணி செய்ய போற? நான் வந்து இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி பண்ண போறேன். இது வந்து ஹோட்டல் ஸ்டைலும் இல்ல, இது வந்து எந்த ஸ்டைலும் இல்லை. இது வர்ஷினி ஸ்டைல். எல்லாம் ஹைதராபாத் பிரியாணி, மெட்ராஸ் பிரியாணி எல்லாத்தையும் கலந்து நான் ஒரு இது பண்ண போறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஆக்சுவலி நான் ஒரு தடவை எக் பிரியாணி செஞ்சிருக்கேன். ஆனா அது வந்து ஒழுங்கா வரல. ஸோ தட்ஸ் அவளும் அதே மாதிரிதான் இப்போ ஏதோ பண்றா. ஆனா அந்த பர்டிகுலர் ஸ்டெப் மட்டும் அவ ஸ்கிப் பண்ணிடுறான். நான் வந்து எல்லாமே கலந்து பண்றேன். எப்படி வரும்னு தெரியல. சோ நிறைய யூடியூப் சேனல் ரெஃபர் பண்ணி பண்றா. எல்லாத்தையும் கலந்து பண்றா. நிறைய யூடியூப் சேனல்லாம் இல்ல. ஆக்சுவலி இது வந்து மெட்ராஸ் சைடு, லைக் ஹைதராபாத் சைடு கலந்து பண்றேன். ஒரு 2 சேனல்ஸ் தான் பார்த்தேன். சோ நான் பண்ண போறேன். அது எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியாது. அப்புறம் காலையிலேயே வந்து புளி சாதம் செஞ்சுட்டாங்க. நீங்க நினைக்கலாம் எதுக்கு வந்து பிரியாணி செய்யறப்ப புளி சாதம் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எங்களோட தங்கச்சி வரதா இருந்தது, ஹர்ஷதா அவ பேரு. அவ வந்து கட்சியில இப்ப வரல. அதனால நாளைக்குதான் வரா, தெரியல. சோ அதனால காலையில வரேன்னு சொன்னா, அப்புறம் இல்லைன்னா அதுக்கப்புறம் திருப்பியும் வரேன்னா திருப்பியும் இல்லை. ஸோ அதனால புளி சாதம் செஞ்சு வச்சாச்சு. ஆனா ஏதோ ஊருக்காவும் கேட்டிருந்தா போல, அதுவும் செய்யலான்னு இருக்காங்க எங்க அம்மா. அது எப்ப செய்வாங்கன்னு தெரியல. அப்புறம் இந்த ஆனியன் எல்லாம் வந்து எனக்கு கட் பண்ணா ஒரு 2 daysக்கு அந்த ஸ்மெல் போயிடும். என்ன ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் அந்த ஸ்மெல் இருக்கும். அது ஏனே தெரியல. அப்புறம் வர்ஷினி நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து சப்பி சீக்ஸ் என்ன ஆச்சு, வீடியோவே போடுறது இல்லைன்னு கேட்டாங்க. என்ன ஆச்சு வர்ஷினி? சப்பி சீக்ஸ் will come stronger and brighter and ரொம்ப 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 நல்லா வரும் என் பேஜ் மேல கொஞ்ச நாள் கழிச்சு. take some break. நிறைய பேர் மிஸ் பண்றாங்க உன்னோட பேஜ். ஐ மீன் சப்பி சீக்ஸ். I know people have said to me also, but ஆனா எனக்கு கொஞ்சம்
டிமோட்டிவேட் ஆயிருக்கு. நான் கூடிய சீக்கிரமா வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன் சேனல்ல. ஸோ நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் உன்னோட ஆஃபீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆஃபீஸ் இஸ் கோயிங் கிரேட். நல்லா தான் போயிட்டு இருக்கு ஆஃபீஸ். இப்போ 1 year ஆக போகுது நான் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணி. இட்ஸ் லைக் டோட்டல் நான் நினைச்சு கூட பார்க்கல நான் வேலைக்குலாம் போவேன்னு சொல்லிட்டு. வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங். ஏன்னா 1 year ஆக போகுது. அப்புறம் வேற என்ன ஆஃபீஸ் பத்தி? நான் நினைச்சேன் நான் கார்பரேட் எல்லாம் என்னால மேனேஜே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சேன். பட் ஐ எம் மேனேஜிங் நவ். பட் ஐ மீன் மை ஸ்டார்டிங் பொசிஷன், அதனால என்னால மேனேஜ் பண்ண முடியுது. மேபி என்ன வேற பொசிஷன் பார்த்தனா நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன்னு தெரியல. நான் எப்படியோ வந்து மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் ஐ எம் ஸ்ட்ராங் இண்டிபெண்டன்ட் உமன். ஐயோ, இங்க வந்து இப்ப ஸ்வீட்டா வந்து கொட்டுது. ஏன்னா இப்ப வந்து செப்டம்பர் மந்த் வந்து நிறைய மேரேஜ் எல்லாம் வரப்போகுது. ஸோ ஸ்வீட்டா வருது. இதெல்லாம் எப்ப வருதுன்னா நாங்க சாப்பிடாத போகும்போது. ஸோ நானு என் அக்கா வர்ஷினி எல்லாருமே வந்து இப்ப நாங்க ஸ்வீட் எல்லாம் கட் பண்ணிட்டோம் கொஞ்ச நாளைக்கு. ஸோ சுகர் கட் ஆயிட்டு இருக்கோம். யாரெல்லாம் சாப்பிடுறாங்கன்னா எங்க வீட்டுல எங்க அவ்வா, தாத்தா, டாடி, மம்மி எல்லாருமே சாப்பிடுறாங்க. எங்களை தவிர்த்து சாப்பிடக்கூடாதவங்க எல்லாம் சாப்பிடுறாங்க. சாப்பிட வேண்டியவங்க வந்து இப்ப யாரும் சாப்பிடுறது இல்ல. எங்க வீட்டுல ஸ்நாக்ஸ் எப்பவுமே வந்து எப்ப வரும்னா எப்ப வேணுமோ அப்ப வராது. வேணாம் இதுக்கு மேலன்னு சொன்னா அப்ப கரெக்டா வரும். அது ஏனே தெரியல. பாருங்க, மிக்சர் அது இதுன்னு வந்துருக்கு. ஏதோ மாங்காய் ஊறுக்கா போடுறதுக்கு வந்து மாங்காய் எல்லாம் சீவி வச்சுட்டாங்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னு. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பேசி vlog எடுக்கிறேன். ஸோ டோன்ட் மைண்ட். நான் எப்பவுமே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் பேசுவேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பேசிட்டு இருக்கேன். ஸோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அண்ட் ஜாக் ஃப்ரூட்லாம் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த தடவை அவ்வளோ டேஸ்ட் இல்லை. இது ஏன்னு தெரியல. அண்ட் இந்த பேர்டுக்கு நான் வச்சேன். இது வந்து அந்த பேர்டுக்கு தெரியவே மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆக்சுவலி இதுல ஃபுல்லா அந்த தானியம்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் இருந்தது. அதுல அது வந்து கடைசியில எல்லாம் மழை பெஞ்சு அது ஒரு மாதிரி செடியே வளர்ந்துச்சு இந்த பாட்டில் உள்ள. ஸோ அப்புறம் நான் இப்ப அரிசி போட்டு வச்சிருக்கேன். அப்பயும் வந்து பேர்டுக்கு தெரிய மாட்டேது போல. அது ஏன்னு தெரியல எனக்கு. ஸோ இங்க மாட்டி வச்சிருக்க ஷீட் கீழே தான். ஸோ தட் மழை பெஞ்சாலும் இதுல தண்ணி படாதுன்னு நினைச்சேன். பட் அப்பயும் தண்ணி படுது. அது என்னன்னு தெரியல. நானும் சரி பேர்ட்ஸ் பாவம் சாதம் எல்லாம் வைக்கலாம்னா இது வந்து யாரும் எந்த படம் மதிக்கவே மாட்டேங்குது. வர்ஷினி, பிரியாணி எப்படி வரும்? ஓகேவா தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் நிறைய ஆனியன் போட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கு பிரியாணி. அதனால இப்போ கொஞ்சம் லெமன்லாம் போட்டுருக்கோம். will be the outcome. நான் வேற ஃபோன் பேசிக்கிட்டே பிரியாணி பண்ணேன். So I am not concentrated in this biryani. தெரியும் நீ ஃபோன் பேசிட்டே பண்றேன். ஒழுங்கா வரும்னு எங்களுக்கும் டவுட் தான். இவ்வளவு ஆனியன் இருக்கக்கூடாது. தெரியுதா? இவ்வளவு ஆனியன் இருந்ததுன்னா அப்படி மம்மி தான் சொன்னாங்க. இப்ப ரூமுக்கு மேல வந்திருக்கேன். ஸோ இப்பதான் இந்த கிளாஸ் வந்து போட்டாங்க. எதுவும் இந்த சிலிக்கான் இது போட்டிருக்காங்க போல. அது ஒரே ஸ்மெல் அடிக்குது ஒரு மாதிரி. ஸோ இப்பதான் இப்படிதான் நல்லா இருக்குது. எனக்கு இதை புதுசா பாக்குற மாதிரி இருக்கு என்னோட இதுல. கிளாஸ் போட்டு ஒட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த கிளாஸ் வந்து 2 தடவை சைஸ் மாதிரி வந்துடுச்சு. இது 3ஆம் தடவை இப்பதான் கரெக்டா வந்துருக்கேன். நான் வந்து இன்னைக்கு ரொம்ப மெஸ்ஸியா தான் இருக்கேன். வந்து வீடு மெஸ்ஸியா இருக்கு, நானும் மெஸ்ஸியா தான் இருக்கேன். இன்னும் ஐ வில் நாட் டேக் மை பாத். ஈவினிங் வெளில போறேன். ஸோ அப்பதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஸோ கன்ஃபியூஸ்ட் என்ன பேசலாம்னு சொல்லிட்டேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பேசி vlog எடுக்கிறேன். இப்போ இந்த கிளாஸ் உடஞ்சனால எனக்கு வந்து எப்படி கீழே வந்து இந்த கிளாஸ் பீசஸ்லாம் இருந்தது இந்த இடத்துல எல்லாம். ஸோ தட் என்னால திறக்கவே முடியல. இதுவும் திறக்க முடியல. அண்ட் தென் இந்த இதுவும் திறக்கவே முடியல. ஸோ இது ஏன் இவ்வளோ மெஸ்ஸியா இருக்குன்னா என்னோட அக்கா வந்து இன்னும் மேலே வரவே இல்லை. அவன் எதுக்குன்னே தெரியல. நானும் வர்ஷினியோட தான் இருக்குமே இப்ப இங்க. இப்ப தம்மும் போட்டாச்சு. ஸோ வர்ஷினி வேற என்ன செய்யறதா இருந்த? பிரியாணி அண்ட் தென்
பச்சடி அம்மா எக் பாயிண்ட் அவ்வளோதான், வேற ஒன்றும். பச்சடி நீ சாப்பிடுவ, நான் சாப்பிட மாட்டேனே. நீங்க வந்து வேற எதுனா பண்ணி எக்கு கிரேவி பண்றேன்னா, ஆனா வந்து இப்பயே எனக்கு வந்து மூடு போயிடுச்சு. நான் வந்து எப்படி ஒர்க் பண்ணுவேன்னா, எனக்கு மூடு இருக்கிறது ஒர்க் பண்ணுவேன், அதுக்கப்புறம் போயிடுவேன். அப்பதான் எனக்கு இன்னும் சரி காண்டாகும். ஏதாச்சும் வெளில போலான்னு சொல்லுவா, அப்புறம் எனக்கு மூடு இல்லை அப்படின்னு சொல்லிடுவா. ஸோ அவ வந்து கொஞ்சம் அப்படிதான். அப்புறம் பிரியாணி இப்படிதான் வந்திருக்கு. பார்க்க நல்லா இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இன்னைக்கு வந்து எக்கு ரைத்தா அண்ட் தென் இது வந்து என்னது இது கருவாடு தொக்கு. ஸோ நான் வந்து பிரியாணி, எனக்கு தயிர் இப்போ வரும், தயிர் அண்ட் தென் எக்கு வந்து 3 வேக வச்சோம். ஒன்று வந்து அது ஒழுங்காக வேகல என்னன்னு தெரியல, அதனால தாத்தாக்கு ஒன்று, எனக்கும் வர்ஷினிக்கும் வந்து ½ எக்கு. டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த வீடியோவில். பட் அது வந்து ரெக்கார்ட் ஆகலைன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெக்கார்ட் ஆகிடும் ஃப்ரண்ட் கேமராவில் வச்சு பண்ணால். ஸோ அதை நான் மறந்துட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். பிரியாணி வந்து நல்லா தான் இருந்தது, பட் ஸ்வீட்டாக இருந்தது, ஆனியன் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுனால. ஸோ அவ்வளோவா எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நெக்ஸ்ட் டேவும் சாப்பிட்டோம் நான். அதுக்கப்புறம் வந்து எங்கள் பூனை எப்போவுமே நாங்கள் எங்கே சாப்பிட்டாலும் கீழே வந்து உட்காந்துச்சிக்கோம். அதுக்கப்புறம் பிக்கல் ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு. மாங்காய் அதெல்லாம் கட் பண்ணி தூவி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் நல்ல ஒரு காற்று, மழை பெய்கிற மாதிரி. இந்த மாதிரி காற்று அடித்தாலே சுத்தமாக மழையே பெய்யாது. பட் வெதர் ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி வெதர் ரொம்ப. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து காஃபி போட்டுட்டு இருந்தேன். இந்த காஃபி டீ போடுற இதுவே எனக்கு பிடிக்காது அவ்வளோவா, ஆனால் நான் தான் பண்ணணும் அது. ஸோ கரெக்டாக எப்போ காலி இது லைக் எப்படி சீக்கிரமாக பண்ணிட்டு போயிடலான்னா அன்றைக்கி இந்த காஃபி தூள்லாம் காலி ஆகிடும். ஸோ எல்லாமே டப்பாலெல்லாம் கொட்டிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த காஃபி வந்து போட்டுட்டு ஒரு 2 ஆற்றுனா தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். எல்லாம் எனக்கு காஃபி போட்ட ஒரு ஃபுல்ஃபில்லே இருக்காது. அப்புறம் ஒரு டிரான்ஸ்லேஷன் வீடியோ சும்மா ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் நைட் நான் சுத்தமாக vlog எடுக்கவே மறந்துட்டேன். நைட் வந்து தோசை, அப்புறம் இட்லி பொடி, அதுக்கப்புறம் ஊறுகாய் செஞ்சுருந்தாங்க, அது சாப்பிட்டேன். அது வந்து செம்ம காரம், என்னால் தாங்கவே முடியல. எது காரமே தெரில, இட்லி பொடியா இதுவான்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தது. ஆக்சுவலி நான் சாப்பிடுவேன் ஸ்பைசி, பட் அல்சர் இருக்கனால என்னால் இப்போ சுத்தமாக சாப்பிடவே முடியல. காலேஜ் லைஃப் ஸ்டைல் மாறினால அல்சர்லாம் வந்தது எனக்கு. எது எனக்கு சூட் ஆகும்னு சொல்லிட்டு அதுதான் நான் பண்ணிட்டுருக்கேன். ஒரு ப்ராடக்டாக வாங்கி டெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். எது செட் ஆகும் தெரியல. ஆனால் இந்த ஸ்கின் கேர் பண்ணோம்னா இதுதான் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல். மை காட், ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறது சும்மா இல்லை போல. பட் எனக்கு வந்து பாத்ரூம் எப்பவுமே ட்ரையாக இருந்தால் தான் பிடிக்குமே. ஸோ தட் நான் எவ்வளோ லைக் யூஸ் பண்ணிட்டு எவ்வளோ இது ட்ரை ஆக முடியுமோ அவ்வளோ ட்ரை ஆக்கிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு கிளென்சிங் பண்ணியாச்சு, மாய்ஸ்சரைசர் போய் போடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர். ஸ்கின் கேர் மட்டும் நைட்டில் மிஸ் பண்ணவே மாட்டேன் நான். அது எனக்கு எதுவும் மிஸ் பண்ணால் அவ்வளோ கில்ட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் நினைக்கலாம் அப்படி என்ன ஆயிடுச்சு உன் ஃபேஸ், அப்படின்னா பண்ணிடுச்சு ஸ்கின் கேர் பண்ணின்னு சொல்லிட்டு. ஒன்றும் பண்ணல, பட் ஒரு லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன்.
நான் இப்போ தான் சுகர் லைட்லாம் கட் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலையுமா எனக்கு தெரியல. ஸோ லெட்ஸ் சி. மாய்ஸ்சரைசர் போட்டோன்னே கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் கடைசியாக லிப் பாம். ஸோ நான் வந்து நைட்னா 2 ஸ்டெப் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன். சாரி, ஓ காட், லூஸ் மாதிரி வளர்றேன். ஸோ நைட்டு வந்து 2 ஸ்டெப் ஸ்கின் கேர் தான், கிளென்சர் அண்ட் மாய்ஸ்சரைசர் அவ்வளோதான். அண்ட் தென் மார்னிங் வந்து 3 ஸ்டெப் கிளென்சர் அண்ட் தென் மாய்ஸ்சரைசர், அப்புறம் சன்ஸ்க்ரீன். ஸோ யா, அவ்வளோதான் முடிஞ்சது இன்னைக்கு டே இன் மை லைஃப் vlog. ஐ ஹோப் யூ guys will like it. ஸோ இன்னைக்கு vlog வந்து கம் டு an end. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அண்ட் இது வந்து இட்ஸ் நாட் லைக் பர்ஃபெக்ட் vlog. ஸோ இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்ணுறேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கியூரியஸ் எப்படி வரப்போகுது, எடிட் பண்ணி நான் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஐ ஹோப் தட் ஒழுங்காக தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யா, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே பீப்பிள். சப்ஸ்கிரைபர் சாரி, இந்த ஃபாலோனே வருது. And that's all for today people. Bye bye.